இந்த அசில் கிராஸ் பத்தி சொல்லுங்க. எவ்வளவு எண்ணிக்கையில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், எவ்வளவு எண்ணிக்கையில கொடுத்துக்கிட்டு இருக்கோம், எத்தனை நாள் குஞ்சுகளா கொடுத்துட்டு இருக்கோம், அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன். நம்ம இந்த அசில் கிராஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம மேக்ஸிமம் பார்த்தோன்னா 1 மாச குஞ்சுகளை தான் கொடுத்துட்டு இருக்குங்க. சரிங்க. இது பெருவிட ரகம்னு சொல்லுவாங்க. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டை கோழி ஒரு 2.5 kg, சேவல் வந்து ஒரு 3.5 kg வளரக்கூடியதுங்க. ஓகே. அதாவது 4 to 5 மாசத்துல வளரக்கூடிய ரகங்க. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மந்த்லி அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு 5000 to ஒரு 10,000 குஞ்சு வளர்த்துட்டு இருப்போங்க. இப்போ வந்து இது முழுக்க முழுக்க வந்து கறி தேவைக்காக, கறி உற்பத்திக்காக பண்ணக்கூடிய கோழி உற்பத்திக்காக. ஆமாங்க. மெயினா பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாசத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சியா வந்துருங்க. இது கறி உற்பத்திக்கு பண்ணலாங்க. இப்போ நாட்டுக்கோழி இனம்னு எடுத்துட்டா பெருவிடை இருக்கு, தூய பெருவிடை, தூய சிறுவிடை அப்படி இருக்கு. அதை விட்டுட்டு இந்த அசில் கிராஸ் இனத்தை ஏன் செலக்ட் பண்ணணும்? அதுக்கு ஒரு சரியான ஒரு காரணம் சொல்லுங்களேன். தூய பெருவிடை அப்படின்றது சரிங்க, ஓகேங்களா, உங்களால அதிகமா பண்ண முடியாதுங்க. தூய சிறுவிடைன்றது அதிகமா பண்ண முடியாதுங்க. ஓகே. ஆனா இந்த கோழியை வந்து பாத்தீங்கன்னா அந்த பெருவிடை ரகத்திலிருந்து, தூய பெருவிடை ரகத்திலிருந்து கிராஸ் பண்ண எடுக்கக்கூடிய பேர்டு தான் இந்த அசில் கிராஸ் பெருவிடை, இந்த அசில் கிராஸ் சிறுவிடைன்னு சொல்றோங்க. ஓகே. ஏன்னா அந்த கோழியில இருந்து எடுக்கக்கூடிய கிராஸ் தாங்க இது. சரி. ஆனா பட் அதை வந்து உங்களால ஒரு 100 கோழி வளர்க்க முடியும். கமர்ஷியலா பண்ண முடியாது. கமர்ஷியலா பண்ண முடியாது. ஒரு 100-200 கோழி வளர்க்கலாங்க. சரி. அதுக்கு மேல போனோம்னா அது வளர்க்கறதுக்கு உங்களுக்கு சிரமங்க. நோய் தொற்று ஏற்படும். அதை காப்பாத்துறதுக்கு உங்களுக்கு சிரமங்க. ஆனா இதை வந்து நீங்க 10,000 கோழினாலும் வளர்க்கலாங்க, 20,000 கோழினாலும் வளர்க்கலாங்க. இது வந்து ஈஸியா உங்களுக்கு வந்து அந்த 4 to 5 மாசத்துல வந்து வளரக்கூடிய ரகங்க. 60 days சிக்கு அந்த மாதிரி கொடுப்போம். மேக்ஸிமம் பார்த்தோன்னா 1 மாத குஞ்சுகள் 45 days சிக்கு குஞ்சுகளா கொடுத்துட்டு இருக்கோம். சம்டைம்ஸ்ல டே ஓல்டு சிக்காவும் கொடுத்துட்டு இருக்கோம். எவ்வளவு வேல்யூம்ல கொடுக்க முடியும் உங்களால? எங்களால பார்த்தோன்னா நீங்க எவ்வளவு கேட்கறீங்களோ, அதாவது மினிமம் பார்த்தோன்னா ஒரு 5000 குஞ்சு கேட்கறீங்களா கொடுக்க முடியும். அவ்வளவு வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த நாட்டுக்கோழி பெருவிட ரகம், சிறுவிட ரகம், சோனாலி 5000 குஞ்சு கேட்டாலும் நம்ம கொடுக்க முடியும். ஓகே.